குறிப்பாக 2017-16 ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 17 பிப்ரவரி சசிகலா சிறைக்கு போய் எடப்பாடியோட 4 ஆண்டு கால ஆட்சியை ஊடகங்கள் எப்படி கிழித்தெறிந்தனு உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கான்ஸ்டபிள் ஒரு பகையில குடிச்சிட்டு யாராவது ரோட்ல போறவனை இழுத்து போட்டு அடிச்சானா அதை வச்சு 4 மணி நேரம் வாதம் பண்ண ஊடகங்கள். இன்னைக்கு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு. எதை விவாதிச்சாங்க? யார் அந்த சார் எங்க போச்சு? ஏகப்பட்ட மக்கள் பிரச்சனைகள் என்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறன. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அரசாங்கத்தோட ஊழியர்கள் எல்லா தரப்பு ஊழியர்களும் இன்னைக்கு தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக் கால் கொடுத்திருக்காங்க. ஜாக்டோஜி ஸ்ட்ரைக் கால் கொடுத்திருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட வாக்குறுதி கொடுத்த எதையுமே இவங்க நிறைவேற்றணும். ஆசிரியர்களோட நிலைமை மோசமா இருக்கு. பகுதியினர் ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் போராடுறாங்க. மருத்துவர்கள் போராடுறாங்க. போக்குவரத்து துறை தனியார் மயமாயிட்டு இருக்கு. மருத்துவத்துறை தனியார் மயமாயிட்டு இருக்கு. லேட்டரல் என்ட்ரி எதிர்க்கிறாங்க. செக்ரட்டேரியட்டுக்குள்ளேயே எவ்வளவு லேட்டரல் என்ட்ரி வந்திருக்குது. திமுக அரசு ரெட்டை வேடம் போடுதுன்னு செக்ரட்டேரியட் எம்ப்ளாயிஸ் யூனியன் சொல்றாங்க. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. விலைவாசி விண்ண முட்டுது. திமுகக்குள்ள எவ்வளவு அடிக்கடி வெட்டுக்குத்து நடக்குது தெரியுமா உங்களுக்கு? மீடியா அதை பேச மாட்டேங்குது. கண்ணு முன்னால பார்த்தாலும் காமிக்க மாட்டேன்றாங்க. இதோ இப்ப மேயர் அந்த அம்மா போனாங்க பெரம்பூர்ல, ஒரு வட்ட செயலாளருக்கு அவங்களுக்கு சண்டை நடக்குது. 40 வருஷமா எங்க கட்சி நடத்தினா அந்த வட்ட செயலாளர் கேட்கிறாரு, அந்த கவுன்சிலரை வட்ட செயலாளரை கேட்கிறாரு அந்த அம்மாவை. மேயரோட நிறைய கவுன்சிலருக்கு சண்டைங்க. சென்னை மாநகர மேயர் இருக்காங்களே பிரியா, அந்த அம்மாவோட திமுக உள்ளேயே அவங்களுக்கு எதிராக நிறைய கலக குரல்கள் இருக்குது. கவுன்சிலர்ஸ் வட்ட செயலாளர் அவங்களுக்கு எதிராக பேசுறாங்க. ஓப்பனா பொது வெளியில நடக்குது. வீடியோல எடுக்கிறத கூட மீடியா பேச மாட்டேங்குது, போட மாட்டேங்குது.